ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்ச்லேருந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 30, 40 இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 30, 40 வருது அப்படின்னாலே அவங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறதுல தெளிவில்லைன்னு அர்த்தம். ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்கிறப்ப ரொம்ப கிளியராக தெளிவாக எழுதணும். நம்ம அறகுறை வேலை படித்து எழுதுகிற மாதிரிலாம் நம்ம எழுதவே முடியாது. அப்படின்னா மார்க் வரவே வராது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா படிக்கிறவங்க தான் அந்த 60 எடுக்கிறாங்க. மற்றவங்க நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பார்த்தா பேப்பரை வாங்கி பார்த்தா அவ்வளோ ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு 2 மார்க்ஸ் எழுதுனா கூட எந்த வேர்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாமல் எழுதுகிறாங்க. அதனால் ஃபிசிக்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக படிங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வரும். ஸோ உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸு ஃபிசிக்ஸ் 5 மார்க்ஸு எதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போத் மெட்ரிக் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக 65, 60+ வாங்கணும் அப்படின்றவங்க நான் கொடுத்துருக்க எல்லா கொஷினும் படிங்க. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம், அட்லீஸ்ட் நான் 70க்கு 40 + 40 to 50 வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை மட்டுமாவது நீங்கள் படிங்க, தெளிவாக படிங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல் இவ்வளோ நாளாக நம்ம 8 to 10 months-ஆக எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். நம்மளுக்கே இப்போ மேக்ஸிமம் என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் அண்ட் ஈக்டோரியல் பிளேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட்டு காஸ்லாவில் 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நீங்கள் இன்ஃபினிட்லி அந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. அடுத்தது ஸ்பெரிக்கல் ஷெல் படிங்க. அடுத்தது பிளைன் ஷீட் படிங்க. அடுத்தது கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் பார்த்தா பசங்க நிறைய பேர் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மாற்றி எழுதுவாங்க. அதனால் கொஸ்டினை ஃபஸ்ட்டு கிளியராக ரீட் பண்ணுங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ எலக்ட்ரிக் டைபோல். நெக்ஸ்ட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு. அதனால தான் அதை நான் 5 மார்க்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது செகண்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் இந்த செகண்ட் லெசனும் 5th லெசன் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் நம்மளுடைய மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா, அது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். 2 இருக்கும், வோல்ட் மீட்டரும் இருக்கும், பொட்டன்ஷியோமீட்டரும் இருக்கும். பொட்டன்ஷியோமீட்டர் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இப்போல்லாம் அதே இது வரும் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் 2மே கொடுத்துருக்கேன். வோல்ட் மீட்டரும் படிங்க, பொட்டன்ஷியோமீட்டரும் படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அது சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனுக்கு. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். அடுத்து தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபஸ்ட் லெசனில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு படித்தோமோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் ஆக்சியல் ஈக்டோரியல் லைன் 2 இருக்கும்ல, அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் கொஷினில் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒன்று ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லை பயோட் சேவரட் லா யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, 2 ஒரே கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான். தேர்ட் ஒன் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductors. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோர்ஸ் ஆன் எ current carrying conductor in a magnetic field. Next, magnetic field inside the and outside long solenoid using ampere circuit law. Conversion of galvanometer into ammeter and voltmeter.